ஒரு காலத்துல கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறங்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த பனங்கற்கண்டை கணிசமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் சுகர் வந்ததுக்கு அப்புறம் பனங்கற்கண்டை எல்லாரும் மறந்தே போயாச்சு. ஆயுர்வேத மருத்துவங்கள்ல பனை வெல்லம் அதிகமா சேர்க்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல பனை மரத்தோடைய வெல்லத்தை 2 வகையா சொல்லுவாங்க. முற்றிலும் சுத்தப்படுத்தாத கெட்டியான கருநிற வெல்லத்தை கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தப்படுத்தப்பட்ட படிகங்களா உருவாகிற சர்க்கரை மாதிரி இருக்கிற வெல்லத்தை பனங்கற்கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுலயுமே அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. பால்ல பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா மார்பு சளி இழக்கும். முக்கியமா தொண்டை புண், அதனால உண்டாகிற வலி, இது எல்லாமே அகலும். பனங்கற்கண்டு உடல் உஷ்ணம், காங்கை, நீர் சுருக்கு, காய்ச்சலால ஏற்படுற வெப்பங்கள், இது எல்லாத்தையுமே சரி செய்யும். பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் பலவிதமான நோய்களை தீர்க்கும் மருந்தா இருக்கு. பனை நீர்ல இருக்கிற சீனி சத்து உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருது. இதுல இருக்கிற குளுக்கோஸ் மெலிந்து தேய்ந்து வாடிய உடலுக்கு வலிமையை தருது. குறிப்பா குழந்தைகள் இதை நல்லா எடுத்துக்கலாம். கருவுற்ற பெண்களும் மகப்பேறு நல்லபடியா அமைய இதை எடுத்துக்கலாம். வயிற்றுப்புண், டைஃபாய்டு, இதயம் சம்பந்தப்பட்ட நோய், இது எல்லாம் சரியாகணும் அப்படின்னாலும், பற்கள்ல இருக்கிற பழுப்பு நிறம் மாறணும் அப்படின்னாலும், உடல்ல இருக்கிற பித்தத்தை இது நீக்கி சொறி சிரங்கு மாதிரியான சகல வியாதிகளையும் சரி பண்ணணும்னாலும் பனங்கற்கண்டு முதன்மையான ரெமெடி.